சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, நம்ம மருதுபாண்டி அம்மாவை கும்பிட்டாலுங்க குலதெய்வத்து மேலே மிகுந்த ஈடுபாடு உள்ளவர். அவங்க குலத்தை சேர்ந்த எல்லோருமே குலதெய்வத்துக்கு மிகுந்த முன்னுரிமை கொடுப்பார்கள். குலதெய்வத்துக்கு கேட்காமல் எதுவும் செய்ய மாட்டார்கள். அந்த மாதிரி அதனால் இவர் ஆரம்பத்தில் முதல் இருமுடி போடும் பொழுது குலதெய்வம் சொன்னாதான் இருமுடி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். இந்த நிலையில் என்னாச்சுங்க, கரெக்டாக தைப்பூசத்துக்கு ஒரு வாரம் இருக்கும் பொழுது இவங்களை குலதெய்வமாகிய பாண்டி முனியப்பசாமி இவருடைய கனவில் நீ 5 நாள் சக்தி மாலை அணிந்து 5 நாள் விரதம் இருந்து இருமுடி செலுத்தி ஜோதி தரிசனம் பார்த்து விட்டு வா. ஜோதி தரிசனம் மிகவும் முக்கியம், அது எல்லா நன்மைகளையும் தரவல்லது அப்படின்னு அந்த ஜோதி தரிசனத்தை பற்றி அந்த முனியப்பசாமி ரொம்ப விவரமாக பேசினாருங்களா சக்தியில். அதே மாதிரி இவருமே மாலை போட்டு 5 நாள் விரதம் இருந்து இருமுடி செலுத்தி ஜோதி தரிசனம் பார்த்தாருங்க. அப்போது அந்த கனவுல நம்ம பங்காரம்மா எந்த ரூபத்தில் இருக்கிறாங்க, ஒரு பாட்டி ரூபத்தில் இருக்கிறாங்க. பாட்டி ரூபத்தில் இருந்து கொண்டு குழந்தைக்கு பால் கொடுக்கின்றார்கள். அந்த மாதிரி காட்சி காமிக்குதுங்க. அதாவது உலகத்தில் உள்ள தன்னுடைய பக்தர்களாகிய குழந்தைகளுக்கெல்லாம் அம்மா அருள் பாலை ஊட்டுகின்றார்கள், ஞானப்பாலை ஊட்டுகின்றார்கள். அந்த காட்சியை அவர் காமிச்சாங்களா நம்ம சக்தியில். ஓம் சக்தி.